நான் உங்களிடம் நீங்கள் ஒரு முஸ்லிமா என்று கேட்டால், இதை பார்க்கும் உங்களில் பெரும்பாலோர் ஆம் என்று சொல்வீர்கள். நீங்கள் ஒரு முஹ்மினா என்று கேட்டாலும் நீங்கள் ஆம் என்று தான் சொல்வீர்கள். ஏனென்றால் நமது நவீன மத சொல்லாடலில் இந்த வார்த்தைகள் ஏறக்குறைய ஒரே அர்த்தத்தில்தான் பயன்படுத்தப்படுகின்றன. இஸ்லாத்தை பின்பற்றுபவர்களுக்கான ஒரு அடையாளப் பெயர்களாக டீம் நேம்ஸ் அவை உள்ளன. ஆனால் திருக்குரானே இந்த இரண்டு வார்த்தைகளுக்கும் இடையே மிகப்பெரிய மறுக்க முடியாத வித்தியாசத்தை காட்டுகிறது என்று சொன்னால் என்ன நினைப்பீர்கள்? ஒன்று வெறும் ஆரம்பக்கோடு என்றும் மற்றொன்றுதான் இலக்கு என்றும் சொன்னால் நீங்கள் நம்புவீர்களா? இன்று நாம் சற்று கடினமான ஒரு விஷயத்தை செய்யப்போகிறோம். நமது பெற்றோர்கள், நமது கலாச்சாரங்கள் மற்றும் நமது மத பிரிவுகள் நமக்கு கற்றுக் கொடுத்ததை சற்று ஒதுக்கி வைக்கப் போகிறோம். பாரம்பரியங்களை சுற்றி வளைக்காமல் நேரடியாக மூல ஆதாரத்திற்கு செல்லப் போகிறோம். அதாவது குர்ஆனின் அரபு வேர் சொற்களை, அரபிக் ரூட்ஸ் ஆராய்ந்து ஒரு முஸ்லிமுக்கும் ஒரு முஹ்மினுக்கும் இடையே உள்ள உண்மையான வித்தியாசத்தை கண்டறியப் போகிறோம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஊது பில்லாஹி அன் நகூன மினல் ஜாஹிலீன். ஸலாமுன் அலைக்கும். இதை புரிந்து கொள்ள நாம் அரபு மொழியை ஆங்கிலம் அல்லது தமிழ் போல அணுகுவதை நிறுத்த வேண்டும். நமது மொழிகளில் ஒத்த சொற்கள், சினனிம்ஸ் உள்ளன. அதாவது ஒரே பொருளை தரும் பல வார்த்தைகள். ஆனால் குரானிய அரபு மொழி வேர் சொற்களின் ரூட்ஸ் அடிப்படையில் கட்டமைக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு வார்த்தைக்கும் 3 எழுத்துக்களை கொண்ட ஒரு அடிப்படை கட்டமைப்பு உள்ளது. அது ஒரு முக்கிய கருத்தை சுமந்து செல்கிறது. நீங்கள் அந்த வேரை அலட்சியப்படுத்தினால் செய்தியை தவற விடுவீர்கள். பாரம்பரிய உலகம் பெரும்பாலும் இந்த வார்த்தைகளை சற்றீதியான அந்தஸ்து அல்லது குழு உறுப்பினராக இருப்பதன் அடிப்படையில் வரையறுக்கிறது. ஆனால் குர்ஆன் இவற்றை செயல்பாட்டில் உள்ள நிலைகளாக, ஆக்டிவ் ஸ்டேட்ஸ் ஆஃப் பீயிங், வரையறுக்கிறது. நாம் குர்ஆனை பார்ப்பதற்கு முன் நாம் எதை எதிர்த்து ஒப்பிடுகிறோம் என்பதை விரைவாக தெளிவுபடுத்துவோம். பாரம்பரிய மதப்பிரிவு உலகம் இதை எப்படி பார்க்கிறது? பொதுவாக நீங்கள் சுன்னி பிரிவினைவாதிகளை கேட்டால், ஒரு முஸ்லிம் என்பவர் இஸ்லாத்தின் 5 தூண்களை, கலிமா, தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ் ஏற்றுக்கொள்பவர். இது உங்களை சமூகத்தின் ஒரு பகுதியாக ஆக்கும் ஒரு சற்றீதியான முத்திரை. ஒரு முஹ்மின் என்பவர் 6 நம்பிக்கைகளில் இறைவன், மலக்குகள், வேதங்கள், தூதர்கள், மறுமை நாள், விதி அதிக அளவு ஈடுபாடு கொண்டவராக கருதப்படுகிறார். ஆனால் நடைமுறையில் அவை கிட்டத்தட்ட ஒரே அர்த்தத்தில்தான் பயன்படுத்தப்படுகின்றன. நீங்கள் ஒரு சுன்னி குடும்பத்தில் பிறந்தால் இந்த 2 பெயர்களையும் சுமக்கிறீர்கள். ஷியா பிரிவினரிடம் கேட்டால் இது இன்னும் கூர்மையானது. ஒரு முஸ்லிம் என்பவர் இறைவன் மற்றும் தூதரை ஏற்றுக்கொள்பவர். ஆனால் உண்மையான முஹ்மின் ஆக இருக்க நீங்கள் பொதுவாக அலி ரலியை மற்றும் அஹ்லுல் பைத் அவர்களின் தலைமையையும் விலாயத் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இது விசுவாசம் சார்ந்த ஒரு வித்தியாசமாக மாறுகிறது. 2 இஸ்லாமிய பிரிவினைவாதிகளுக்கும் இவை பெரும்பாலும் அடையாள அட்டைகளாக, ஐடென்டிட்டி கார்ட்ஸ் அல்லது உறுப்பினர் நிலைகளாகவே செயல்படுகின்றன. இருவரும் தாங்கள் நம்புவதை உறுதியாக நம்புகிறார்கள். தாங்கள்தான் சரியான முஸ்லிம்கள் என்றும் சரியான பாதையில் இருக்கிறோம் என்றும் அவர்கள் நினைக்கிறார்கள். இருவரும் எப்படி சரியான பாதையில் செல்ல முடியும்? உண்மையை எப்படி அறிந்து கொள்வது? அதற்கு நாம் அனைவரும் இறக்கி அருளப்பட்ட ஒரே ஒரு புத்தகத்தை படிக்க வேண்டும். அதுதான் குர்ஆன். அல்லாஹ் என்ன சொல்கிறான் என பார்ப்போம். இப்போது குர்ஆனை மட்டும் பார்ப்போம். முதலாவதாக முஸ்லிம் என்ற வார்த்தை. இது சீன், லாம், மீம் என்ற வேர் சொல்லில் இருந்து வருகிறது. இந்த வேரிலிருந்து வரும் வார்த்தைகள் உங்களுக்கு தெரியும். சலாம் அமைதி, இஸ்லாம் சரணடைதல், வழிபடுதல். ஒரு முஸ்லிம் என்பவர் வெறுமனே சரணடைபவர் அல்லது சரணடைவதன் மூலம் அமைதியை தேடுபவர். எதனிடம் சரணடைவது? யதார்த்தத்திடம், இறைவனின் சட்டங்களிடம். வானங்களிலும் பூமியிலும் உள்ள அனைத்தும் இறைவனுக்கு சரணடைந்து விட்டன. அஸ்லம என்று குர்ஆன் கூறுகிறது. சூரா 3 வசனம் 83.
ஒரு மரம் முஸ்லிம் ஆகும், ஏனென்றால் அது இறைவன் விதித்த இயற்கை சட்டங்களை கச்சிதமாக பின்பற்றுகிறது, அது கிளர்ச்சி செய்வதில்லை. ஒரு மனிதனை பொறுத்தவரை முஸ்லிம் ஆக இருப்பது என்பது இறைவன் நிறுவிய அமைப்புக்கு உங்கள் விருப்பத்தை ஒப்படைக்கும் ஒரு செயல், ஆக்ஷன். நீங்கள் விதிகளுக்கு கட்டுப்பட ஒப்புக்கொள்கிறீர்கள், ஜகாத் கொடுக்கிறீர்கள், சத்தியத்தை எதிர்த்து போராடுவதை நிறுத்துகிறீர்கள். இது பெரும்பாலும் ஒரு வெளிப்புற உடல் ரீதியான இணக்கம். இதுதான் நுழைவு புள்ளி. இது மிகவும் குறைந்தபட்ச அடிப்படை. இப்போது முஹ்மின் பற்றி பார்ப்போம். இங்குதான் பெரும்பாலான மொழிபெயர்ப்புகள் தோல்வியடைகின்றன. அவர்கள் இந்த அலிஃப் மீம் நூன் என்ற வேர்ச்சொல்லை வெறுமனே நம்பிக்கை கொள்வது, டு பிலீவ் என்று மொழிபெயர்க்கிறார்கள். அது மிகவும் பலவீனமான அர்த்தம். நீங்கள் கிளாசிக்கல் அரபு அகராதிகளை பார்த்தால் அலிஃப் மீம் நூன் என்ற வேர் மிகவும் ஆழமான அர்த்தத்தை கொண்டுள்ளது. அமீன், நம்பகமானவர் என்ற வார்த்தையை நினைத்து பாருங்கள். ஒரு முஹ்மின் என்பவர் வெறும் கொள்கைகளை நம்புபவர் மட்டுமல்ல. ஒரு முஹ்மின் என்பவர் உள்ளார்ந்த பாதுகாப்பை, இன்னர் செக்யூரிட்டி பெற்றவர். இறைவனின் திட்டத்தின் மீது முழுமையான நம்பிக்கை வைத்து அதனால் மனதளவில் முழுமையான பாதுகாப்பை உணர்பவர். எதிர்காலத்தை பற்றிய பயமும் கவலையும் ஆவியாகிவிடும். அவர்கள் இறைவனிடம் பாதுகாப்பாக உணர்வதால் அவர்கள் மற்ற மக்களுக்கு பாதுகாப்பின் ஆதாரமாக மாறுகிறார்கள். முஸ்லிம் என்பது உடலின் செயல் என்றால் முஹ்மின் என்பது இதயத்தின் நிலை. இப்போது நீங்கள் சொல்லலாம், என்றது உங்கள் சொந்த விளக்கம், அவை இரண்டும் ஒரே அர்த்தம் கொண்டவைதான் என்று. குரான் நிலையானது என்று நீங்கள் நம்பினால் சூரா 49 வசனம் 14 நீங்கள் புறக்கணிக்க முடியாது. இதுதான் இதற்கான நேரடி சாட்சி. ஸ்மோக்கிங் கன். பெடோயின் பாலைவன அரபிகள் நாங்கள் ஈமான் நம்பிக்கை கொண்டோம் ஆமன்னா என்று கூறுகிறார்கள். நபியே, நீர் கூறும், நீங்கள் ஈமான் கொள்ளவில்லை, மாறாக நாங்கள் வழிபட்டோம், சரணடைந்தோம், அஸ்லம்னா என்று கூறுங்கள். ஏனெனில் உங்கள் இதயங்களில் இன்னும் ஈமான், உறுதியான நம்பிக்கை, பாதுகாப்புணர்வு நுழையவில்லை. இறைவன் இந்த மக்களிடம் என்ன சொல்கிறான் என்று பாருங்கள். அவர்கள் தங்களை முஹ்மின்கள் என்று சொன்னார்கள். இறைவன் சொல்கிறான், இல்ல, அப்படி சொல்வதை நிறுத்துங்கள். நீங்கள் சரணடைந்திருக்கிறீர்கள், அவ்வளவுதான். நீங்கள் முஸ்லிம்கள். அந்த பாதுகாப்புணர்வு, அந்த நம்பிக்கை, ஈமான் இன்னும் உங்கள் இதயங்களில் நுழையவில்லை. நீங்கள் ஒரு முஹ்மினாக இல்லாமலே ஒரு முஸ்லிமாக இருக்க முடியும் என்பதை இது சந்தேகத்திற்கு இடமின்றி நிரூபிக்கிறது. இவை அடுத்தடுத்த படிநிலைகள், சீக்வென்ஷியல் ஸ்டெப்ஸ். முதலில் நீங்கள் நடைமுறைக்கு சரணடைகிறீர்கள், இஸ்லாம். பின்னர் அந்த பயிற்சி உங்களை மாற்றும்போது உண்மையான பாதுகாப்பும் நம்பிக்கையும், ஈமான், உங்கள் இதயத்தில் நுழைகிறது. இந்த மொழியியல் வித்தியாசத்தை விளக்க நான் ஏன் 10 நிமிடங்கள் செலவிடுகிறேன்? இது வெறும் வார்த்தை விளையாட்டுதானா? இல்லை. இறைவன் நம்மிடம் என்ன எதிர்பார்க்கிறான் என்பதை புரிந்து கொள்வது பற்றியது இது. சரியான முத்திரையை கொண்டிருப்பதாலும் சடங்குகளை செய்வதாலும் முஸ்லிம் ஆக இருப்பதுதான் இறுதிக்கோடு என்று நீங்கள் நினைத்தால் நீங்கள் குர்ஆனின் உண்மையான நோக்கத்தை தவறவிடுகிறீர்கள். இதன் நோக்கம் வெறும் வெளிப்புற கட்டுப்பாடு மட்டுமல்ல. நோக்கம் அக மாற்றம், இன்னர் டிரான்ஸ்ஃபார்மேஷன். சரணடைதல் என்ற போராட்டத்திலிருந்து பாதுகாப்பு என்ற அமைதி நிலைக்கு நகர்வதே இதன் நோக்கம். ஒரு முஸ்லிம் சட்டத்தை பின்பற்றுகிறார், ஏனென்றால் அவர் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளார். ஒரு முஹ்மின் சட்டத்தை பின்பற்றுகிறார் என்றால் அவர் சட்டத்தை இயற்றியவரை முழுமையாக நம்புகிறார். வெறும் அடையாளத்துடன் திருப்தி அடையாதீர்கள். ஒரு முஸ்லிமாக தொடங்குங்கள், உண்மைக்கு கட்டுப்படுங்கள், செயல்களை செய்யுங்கள். ஆனால் இறைவனிடம் முழுமையான பாதுகாப்புணர்வு கொண்ட இதயத்துடன் இந்த குழப்பமான உலகில் நடக்கும் ஒரு முஹ்மினாக பரிணமிக்க பிரார்த்தனை செய்யுங்கள். இந்த வித்தியாசத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? வேர்ச்சொல் பகுப்பாய்வு இந்த வார்த்தைகளை நீங்கள் பார்க்கும் விதத்தை மாற்றுகிறதா? கீழே உள்ள கமெண்ட்களில் எனக்கு தெரியப்படுத்துங்கள். வஸ்ஸலாமுன் அலைக்கும்.